திருச்சிற்றம்பலம். திருமுலரையா திருவடிகள் போற்றி போற்றி, குருவடியும் திருவடியும் வணங்கிந்த பதிவை ஆரம்பிக்கலாம். அன்பர்களே, கண்டிப்பாக அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு கருத்து அப்படின்னு சொல்லலாமா? அதை நீங்கள் தான் தீர்மானிக்கணும். காரணம், இப்போ மனிதராக பிறப்பவர்களுக்கு ஒரு குணம் இருக்கிறது அப்படின்னா, நல்லா வளரும் போதும் கூட இல்லை குழந்தைகளிலிருந்தே அந்த பழக்கத்தை உண்டாக்கி விடுகின்றோம். இந்த பணத்தின் மீது ஒரு தீரா காதலானது உண்டாகி விடுகிறது. அந்த காதல் உடன் பிறந்தவர்களிடமும் இருப்பதில்லை, தம்மை பெற்றவர்களிடத்திலும் இருப்பதில்லை, தமக்கு பிறந்தவர்களிடத்திலும் அந்த காதல் இருப்பதில்லை. மாறாக அந்த பொருளின் மீது தீராத காதல் உண்டாகி விடுகிறது. இது மனிதராக பிறக்கின்ற எல்லாருக்குமே இருக்கின்ற வரம் போன்ற சாபம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? சரி, இப்படி கிடைக்கக்கூடிய பொன்னாலும் பொருளாலும் இறைவனின் அன்பை பெற்றுவிட முடியுமா அப்படின்னு கேட்டால் சில பேர் நினைத்து கொள்கிறார்கள். அப்படி ஆடம்பமாக இறைவனுக்கு நிறைய விஷயங்களை கொண்டு போய் கொட்டும் பொழுது கண்டிப்பாக இறைவனின் கருணையை பெற முடியும் என்று நல்லா தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். நீங்கள் செய்வது கூட பூரண மனதுடன் செய்ய வேண்டும். ஆலயங்களுக்கு செய்வது இறைவனிடம் வாங்கி வந்த வரம். உண்மையாக சொல்லப்போனால் ஆலயத்தை புனரமைக்கணும்னு நினைக்கிறதே இறைவனிடம் வாங்கி வந்த வரம். அதனினும் அதை புனரமைப்பதும் ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்புவதும் சாதாரண விஷயம் அன்று. ஆனால் அதை பகட்டுக்காக செய்யக்கூடாதான். அன்பு மிகுதியால் செய்ய வேண்டிய ஒரு விஷயமாம் அது. ஏன்னா அது இறைவன் குடிகொள்கின்ற இடம். அன்பின் வடிவமாக இருக்கின்ற இறைவனுக்கு தீராத அன்பை கொண்டவர் செய்கின்ற ஆலயமாக அது இருக்கும் பொழுது சக்தி வாய்ந்ததாக இருக்குமா. ரொம்ப தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இயல்பாகவே நம்மளுக்கு ஒரு உடம்பு சரியில்லை அப்படிங்கும்போது, ஒரு காய்ச்சலோ தலைவலியோ வயிற்று வலியோ விடுகிறது அப்படிங்கும்போது நாம் யார்கிட்ட போகிறோம்? மருத்துவரிடம், வைத்தியரிடம் நாம் செல்கின்றோம். நம்ம வைத்தியரிடம் போய் என்ன நோய் அப்படின்னு கேட்குறாரு அப்படின்னா நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அந்த நோயோட தன்மையை பற்றி அவர் புரிஞ்சுக்கிறார். ஒருவேளை உங்களால் சொல்லவே முடியலை, அது என்ன நோயின்னு சொல்ல முடியலை, வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குது, தலை வலிக்கிற மாதிரி இருக்குது, உடம்பு சுடுற மாதிரி இருக்குன்னா அவர் நாடி பிடித்து பார்க்க ஆரம்பித்து விடுகிறார். நாடி பிடித்து பார்த்ததுமே மருத்துவர், அதாவது வைத்தியர் என்ன சொல்லிடுறாங்க? இன்ன நோய் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. இல்லை நீங்கள் ஆங்கில மருத்துவரிடம் சென்றால் அவர் சில விஷயங்களை எல்லாம் அடிப்படையாக கொண்டு இரத்த பரிசோதனை அது இதுன்னு பண்ணி உங்களுக்கு இந்த நோய் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. நோயை கண்டறிந்து விடுகிறார்கள். இதுக்கு அடிப்படையாக இருப்பது அறிவு அப்படிங்கிற ஒரு விஷயம். சரி, அந்த வயிற்று வலியோட தீவிரத்தை, அந்த வலியை மருத்துவர் அறிவாரா? உங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற அந்த வயிற்று வலியின் தீவிரத்தை, அந்த வலியை உள்ளவாறே அந்த மருத்துவர் வைத்தியர் அறிவாரா இல்லையா அப்படிங்கிறதான் கேள்வி. ரொம்பவே கடினம். உள்ளவாறே அறிவது என்பது கடினம். சொல்லலாம் இந்த அளவுக்கு வலி இருக்கும், அதை தாங்க முடியாததாக இருக்கும், ஆனால் அவர் அதை உணர்ந்திருக்கிறாரா அப்படிங்கிறது தான் முக்கியம். எப்போ உணர முடியும் அப்படின்னு சொன்னோம்னா, உண்மையாகவே அன்புமயமானவராக அந்த வைத்தியர் இருக்கும் பொழுது, பிற உயிர்களை நேசிக்கும் பொழுது, அந்த அறிவானது அன்பால் ஆட்கொள்ளப்படும் பொழுது, அன்பாக மாறும் பொழுது இந்த வலியை அவரால் உணர முடியும். துடிக்கின்றதை பார்த்து அவரால் உணர முடியும். மாறாக அந்த வலி ஏற்பட்டு இந்த நோய் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நோயின் தீவிரத்தையோ அதோட வலியையோ அவரால் உணர முடியாது. அப்போ அன்பின் மயமாக அனைவரும் மாறுவது சாத்தியம்தானா? ரொம்ப கடினம் இல்லையா? அன்புன்னு எளிதாக சொல்லிடுறோம். நான் சொல்கிறது தூய்மையான உண்மையான அன்பு அப்படிங்கிற விஷயம். பொண்ணுக்காகவோ பொருளுக்காகவோ ஒருவர் மீது வைக்கின்ற அன்பல்ல, அனைத்தையும் தாண்டிய அன்பு அப்படிங்கிறது எதையும் எதிர்பார்க்காது ஒளி வடிவமானது அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த இடத்துல. சரி, எப்படி என்னால் அன்பு செய்ய முடியுமா, அதாவது இறைவன் மீது அன்பு செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். முடியாமல்லாம் கிடையாது. நிறைய மகான்கள், ரிஷிகள், இந்த மாதிரி நிறைய பேர் வாழ்ந்திருக்காங்க இல்லையா? நம்ம நாயன்மார்கள் எடுத்துக்கோங்க, ஆழ்வார் பெருமக்கள், இந்த மாதிரி நிறைய பேர் இந்த உலகத்தில் அன்பே வடிவமாக வாழ்ந்திருக்கிறார்கள். எப்படி
எப்படி பழகுவது? அன்பு செய்ய எப்படி கற்றுக்கொள்வது? உண்மையான அன்பு செய்ய இதற்காக யாரும் நமக்கு வகுப்பெடுக்கவெல்லாம் தேவையில்லை. அன்பு செய்வதற்கு வகுப்பெடுக்க தேவையில்லை. ஏன்னா தொடர்ந்து பேச பேச ஒரு மனிதனான ஆகப்பட்டவன் புலமை அடைகின்றான். அந்த பேச்சிலே புலமை அடைகின்றான். ஒரு மனிதன் நன்கு எழுத எழுத அந்த திறமையை வளர்த்து கொள்கின்றான். ஒரு தொழிலையே தொடர்ந்து செய்ய செய்ய அந்த தொழிலில் அந்த மனிதனாகப்பட்டவன் நிபுணராகின்றான். அப்போ எந்த ஒரு வேலையை நீங்கள் எடுத்துக்கிட்டு தொடர்ந்து செய்கிறீர்களோ அந்த வேலையிலே சிறப்புடையவராக நீங்கள் மாறுகிறீர்கள் என்றால் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது, கண்டிப்பாக. அப்போ தொடர்ந்து சக மனிதனிடமும் இறைவனிடமும் அன்பை காட்டிக்கொண்டே இருக்கும் பொழுது அன்புமயமானவராக நீங்கள் மாற முடியும். அன்புனா என்ன? அதற்கு அடிப்படை இரக்கம். பிற உயிர்களின் மீது இரக்கம் காட்டுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான் இந்த இடத்துல முக்கியமான விஷயம். இரக்கம் காட்டுதல் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? இரக்கம் காட்டுதல் அப்படின்னா வள்ளலார் பெருமகன் சொன்ன மாதிரி வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த இடத்துல இரக்கம் அப்படின்னு சொல்கிறது. பிற உயிர்களுக்காக தான் வருத்தப்படுவது, பிற உயிர்களை கண்டு தாம் வருத்தப்படுவது. அப்போ அதுதான் அந்த இடத்துல இரக்கம். அந்த இரக்கம் மேலோங்க மேலோங்க அந்த உள்ளத்திலே அன்பானது குடிக்கொள்கிறது, அன்பானது ஊற்றெடுக்கிறது. தான் அனுபவிக்கின்ற வழி அந்த உயிரினத்திற்கும் இருக்கும் என்ற உணர்வு ஒருவருக்குள் ஏற்பட்டு விட்டால் அது அன்பாக மாறுகின்றது. உங்கள் அறிவானது அங்கு அன்பாக மாற்றப்படுகிறது. தொடர்ந்து இந்த அன்பை இறைவனிடமும் சக மனிதர்களிடமும் சக ஜீவராசிகளிடமும் நீங்கள் காட்டிக்கொண்டே இருக்கும் பொழுது அன்பின் ஸ்வரூபமாகவே நீங்கள் மாறுகிறீர்கள். அன்பின் ஸ்வரூபமாகவே நாம் மாறுகின்றோம். அப்பதான் அந்த அன்பு வயப்பட்டவன் இறைவன் நம்மை ஆட்கொள்கின்றார். மாறாக கோபம், காமம், குரோதம், வஞ்சகம், சினம் இதெல்லாம் மனதிற்குள்ளே இருக்க இருக்க நம்மிடம் இருக்கின்ற இறைத்தன்மை குறைந்து கொண்டே சென்று ஒரு காலகட்டத்திலே அசுரத்தன்மையை அடைந்து விடுகின்றோம். இரக்கம் என்பதே இல்லாமல் போய்விடுகிறது. மனசில் கொஞ்சம் கூட இரக்கம் இருக்க மாட்டேங்குது. எதை பார்த்தாலும் சாப்பாட்டு தட்டில் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துடுது. அப்போ அந்த இரக்கம் அப்படிங்கிறதே சுத்தமாக இல்லாமல் போகும்போது அந்த அன்பிற்கு மதிப்பில்லாமல் போய்விடுகிறது அந்த இடத்துல. அப்போ இரக்கம் ஒருவருக்கு அதிகமாக இருக்கும் பட்சத்திலே அது அன்பாக மாறும். அன்பை தொடர்ந்து செய்ய செய்ய அது மிகுதியாகும் போது அன்பே வடிவமாக மாறும் பொழுது நாம் இறைத்தன்மையை பெற ஆரம்பிக்கின்றோம். அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். அப்போ இறைவனின் கருணையை பெறுவது அப்படிங்கிறது இரக்கத்தின் அடிப்படையில் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா கண்டிப்பாக அது நம்மை அடுத்த நிலைக்கு இட்டு செல்லும். திருச்சிற்றம்பலம். திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி. சில பேர் கேட்பதுண்டு, நம்ம இறைவனையே பார்த்து அமர்ந்து கொண்டிருப்போம் அல்லவா? நமக்கு கோவிலுக்கு போனால் வர தவிர வேறு எதுவுமே தெரியாது. யாராவது நின்றுட்டு இருந்தால் கூட எல்லாம் வேண்டிக்கிட்டு இருந்தால் கூட நம்மளுக்கு பெரும்பாலும் வேண்டவும் தோன்றாது. ஐயனவே பார்த்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு தோணும். அதை பார்த்துட்டு சில நண்பர்கள் கூட கேட்டது உண்டு, என்ன அப்படி கண் சிமிட்டாமல் அவர்கிட்ட வேண்டிக்கிற, என்ன இருக்கிற கஷ்டத்தெல்லாம் போக்கிடு அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்டதுண்டு. அப்போ தான் நமக்கு எல்லாம் பழைய நினைவெல்லாம் வரும். ஆரம்ப காலகட்டத்தில் சிவபெருமானை வழிபடும் போது பார்த்திங்கன்னா என்னன்னே தெரியாதப்ப நம்மளுக்கு ஏதாச்சும் கஷ்டம் வந்துச்சுன்னா ஓடி போய் அவர்கிட்ட நின்றுக்கிட்டு எனக்கு இப்படி கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அழுக தோணும், அழுவோம். அதே போல் ஏதாச்சும் சந்தோஷம் வந்துருச்சுன்னா அவர்கிட்ட போய் பாரு எனக்கு எப்படி நடந்திருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சந்தோஷமாக அவர்கிட்ட சொல்கிறது எல்லையில்லா இன்பமாக இருக்கும். அதெல்லாம் எப்படி சொல்கிறதுனே தெரியல. இதெல்லாமே நம்ம பண்ணியிருப்போம் ஆரம்ப காலகட்டங்களில். கொஞ்ச நாள் போனதுமே அந்த துன்பத்தை சொல்கிறதுக்கு மறந்துருப்போம். போவோம், கஷ்டத்தை போய் சொல்லிட்டு அழுகணும்னு தோணும். கஷ்டம் நம்ம நினைக்கிறோம்ல, அதை போய் சொல்லிட்டு அழுகணும்னு தோணும். ஆனால் அவர்கிட்ட போகும்போது நம்ம எவ்வளோ சொல்லணும்னு நினச்சி போனோமோ அதில் பாதியை கூட சொல்லியிருக்க மாட்டோம். அதே போல் சந்தோஷத்தோட உச்சியில் போவோம். அவர்கிட்ட போனதுமே அந்த சந்தோஷம்னா என்னங்கிறதையும் மறந்து போய் அங்கே போய் நின்றுக்கிட்டு இருந்திருப்போம், பாதியை சொல்லி பாதியை சொல்லாமல். இன்னும் உச்சக்கட்ட நிலைக்கு போனதுக்கப்புறம் என்னன்னா, ஓரளவுக்கு இறைவன் அப்படிங்கிற அந்த ஆற்றலை உணர்ந்து கொண்ட பின்பு, சிவபெருமான் அப்படிங்கிறவரை ஓரளவுக்கு உணர்ந்து கொண்ட பின்பு பார்த்தீங்கன்னா பெரிய மாற்றமானது நமது வாழ்க்கையில் நிகழ்ந்திருக்கும். எவ்வளோ பெரிய கஷ்டமாக நினைக்கிறோம். அதாவது உட்காந்து ஒரு அரை மணி நேரம் அழுகணும் அப்படிங்கிற மாதிரியான கஷ்டமாக இருக்கும். இல்லை 4-5 நாளைக்கு உட்காந்து அழுகணும் அப்படிங்கிற மாதிரியான கஷ்டமாக இருக்கும். ஆனால் கண்ணில் துளி தண்ணி வந்திருக்காது.
அப்பனை போய் பார்க்கணுன்னு தோணும், அவரோட போய் சொல்லணும்னு தோணும். நேராக போனோம்னா அவரை பார்த்தோமே எல்லாம் மறந்து போயிருக்கும், அவரை மட்டும் பார்க்கணுன்னு தான் தோணும். அவரை பார்த்துக்கிட்டு அழுக வேண்டிய நேரத்தில் அவரை பார்த்து சிரிப்பு வரும். ஏன்னா நம்மளோட அந்த எண்ண அலைகள் அவரோட கலந்துருக்கும். அவரை பார்த்ததுமே அவர் தான் எல்லான்னு தெரிஞ்சிருச்சு, எல்லாமே நாடகம்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் உன்ட்ட என்னத்தை போய் சொல்கிறது அப்படிங்கிற மாதிரியான அந்த எண்ணம். அதே போல தான் உச்சக்கட்ட சந்தோஷம் வந்தாலும் அவர்கிட்ட போய் பகிர்ந்துக்கணும்னு போகும்போது அவரை பார்த்ததுமே எல்லாமே மறந்து போய் அப்படியே பொம்மை மாதிரி நின்றுக்கிட்டு இருப்போம். அதிகபட்சமாக அங்கே என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? போய் அவரை பார்த்துட்டு நிற்கிறப்ப நம்மளை மறந்து நின்றுக்கிட்டு இருப்போம், நம்மளை மறந்து கண்ணில் தண்ணி வந்துட்டு இருப்போம், நம்மளை மறந்து பேசிக்கிட்டு இருப்போம், நம்மளை மறந்து சிரிச்சுக்கிட்டு இருப்போம். அதுதான் அங்கே நடக்கும். ஏன்னா நல்லாவே தெரிஞ்சிடும். வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்தில் என்னால் ஆவது என்னாலும் இறைவனால் ஆகுது அப்படிங்கிற மாதிரி, கடைசியாக இறைவனால் மட்டும்தான் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருச்சுன்னா எல்லாத்துக்குமே சிரிப்பு மட்டும்தான் வரும். எதுக்கும் கோபம் வராது, எந்த இடத்துலையும் அழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. எல்லாமே ஏன்னா எல்லாமே நீ தான், 4 தினம் நீ அழுகிற என்னன்னு அர்த்தம், அப்போ நான் எதுக்கு அழுகணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் நம்ம வந்துடும். அவர்கிட்ட அதையே தான் சொல்லுவோம், இங்கே பாரு 4 தான் அது நீ அழுகிற மாதிரி பார்த்துக்கு அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை ரொம்ப யதார்த்தமான வார்த்தை. நம்ம அப்பாட்ட பேசுகிற மாதிரியான ஒரு வார்த்தை, நம்ம நண்பர்கள்கிட்ட பேசுகிற மாதிரியான ஒரு வார்த்தை தான் உச்சக்கட்ட துன்பத்திலும் வரும். ஏன் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஏன் போய் எல்லாத்தையும் சொல்கிறோம் அப்படின்னா அவர் எங்கேயோ இருக்கின்ற ஒரு இறைவனாக நினைத்து கொள்கின்றோம். அப்படி நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லணும்னு தோணும், அந்த உணர்ச்சிகள் எல்லாத்தையும் வெளிப்படுத்தணும்னு தோணும். எனக்கு இவ்வளோ கஷ்டம் வந்துருச்சு, எனக்கு இவ்வளோ சந்தோஷம் வந்துருச்சுன்னு புலம்பணும்னு தோணும். அதனால தான் ஆரம்ப காலகட்டத்தில் பக்தியோட அந்த ஆரம்ப நிலையில் போய் எல்லாத்தையுமே அப்பன்ட்ட சொல்லுவோம், சிவபெருமான்கிட்ட போய் இதெல்லாமா இப்படியெல்லாம் பண்ணுவியா அப்படின்ற மாதிரி. அடுத்து கொஞ்சம் நகர்ந்தது அப்படின்னா நண்பர்கள்கிட்ட பேசுகிற மாதிரி கொஞ்சம் உரிமையாக சில விஷயத்தை தான் சொல்லுவோம், சில விஷயத்தை அப்படியே நம்மளே மறந்துடுவோம். ஏன்னா நண்பர்களை பார்த்தா அந்த சந்தோஷத்தில் துக்கம் மறந்து போயிடும் அப்படிம்பாங்க, அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். கடைசி நிலை அப்படிங்கிறது நம்ம எதையுமே சொல்ல மாட்டோம். போனால் அந்த ஸ்தம்பிச்சு நிற்கிற நிலை, பார்த்தா சிரிக்கிற நிலை எப்போ வரும்னா ஐயனை நம்ம அம்மாவுக்கு ஈடாக பார்க்கும்போது. இப்போ எப்படி ஏன் சொல்கிறோம் அப்படின்னா சின்ன குழந்தைங்களில் பார்த்தீங்கன்னா பசியால் குழந்தை அழுகிறதுக்கு முன்னாடி இந்த நேரத்தில் குழந்தைக்கு பசிக்கும் அப்படின்னு அம்மா எடுத்து பால் ஊட்டிடுவாங்க. அதை குடிச்சிட்டு நல்ல தெம்பாக நம்ம தூங்குவோம். அதே நிலைமை தான் இந்த இடத்துக்கு வந்துடும். என்னன்னா நான் சொல்லி என் கஷ்டத்தை நீ தெரிஞ்சுக்கிறதா, நான் சொல்லி தான் என் கஷ்டம் உனக்கு தெரியுமா, இது எல்லாமே உன்னால் பின்னப்பட்டது, அப்போ நான் ஏன் இங்கே நிற்கிறேன்னு உனக்கு தெரியாதா அப்படிங்கிறனால தான் பார்ப்போம். அப்படியே அவரோட இரண்டரை கலந்து அப்படியே கண்ணு சிமிட்டாமல் அவரை பார்க்கணுன்னு மட்டும் தோணும், பார்த்துக்கிட்டே இருப்போம். பார்த்ததுமே எவ்வளோ துன்பம் இருந்தாலும் அழுகணும்னு தோணாலும் அழுக வராது, ஆனந்த கண்ணீர் வரும், ஏனே தெரியாது. அப்படி சிரிப்பு வரும். பார்க்குறவங்கலாம் நம்மளை பார்த்து சிரிப்பாங்க, இருந்தாலும் அதை பற்றியெல்லாம் நம்ம கவலைப்பட மாட்டோம். இருந்தாலும் அவரை பார்க்கும்போது அந்த அழகு, அவர் எனக்கானவர், எனக்கு என்ன பிரச்சனை அது உனக்கான பிரச்சனை அப்படின்னு அவர்கிட்ட கொடுத்துட்டு போயிடணும் அப்படிங்கிற எண்ணம், இதுதான் அந்த இடத்துல மேலோங்கி இருக்கும். இது எத்தனை பேர் உணர்ந்திருப்போம் யோசிச்சு பாருங்களேன். கோயிலுக்கு போகிறப்ப போய் புலம்புன காலம், பாதியை சொல்லி பாதி மறந்த காலம், கடைசியாக எல்லாத்தையும் மறந்து எல்லாமே உனக்கு தானப்பா வந்த கஷ்டம், எனக்கு என்ன அப்படின்னு விலகி நின்று வேடிக்கை பார்க்குற காலம். அதுதான் அந்த சிவபெருமான் மீது வைக்கின்ற அந்த பக்தியோட அலாதியான ஒரு விஷயம். எல்லாமே உன்கிட்ட கொடுத்துட்டேன், நான் எதுக்கு அழுகணும்னு நினச்சேன் அப்படின்னா உன்கிட்ட இருந்து நான் தனிமைப்பட்டு இருக்கேன்னு அர்த்தம். நான் அழுகக்கூடாது, காரணம் நீ எனக்குள்ளே இருக்க. அதுதாங்க அந்த பக்தியை எப்படி சொல்கிறதுன்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல. அதை தான் நண்பர்கள்ட்ட சொல்லணும்னு தோணும், சொல்லுவோம். அவங்களும் சில பேர் புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா அந்த நிலை அப்படிங்கிறது அடுத்தடுத்து போகும். ஆரம்ப கட்டத்திலேயே நம்மளோட பக்தி என்றுமே இருக்காது. நம்ம தேட தேட அந்த இறையாற்றலை உணர்ந்து கொள்ளும் பொழுது நமக்குள்ளே இருக்கின்ற இன்ப துன்பங்கள் எல்லாம் பொய் அப்படின்னு தெரியும் பொழுது அவர் மட்டும்தான் நிஜம்னு நினைக்கும் போது அவர் முன்னாடி நிற்கிறத விட வேறு என்ன பாக்கியம் நமக்கு வேணும் அப்படிங்கிற அந்த நிலை வந்துடுதில்ல. அதுதான் அந்த உண்மையான பக்திக்கான அந்த ஒரு அடையாளமாக இருக்கும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். உங்களில் எத்தனை பேர் அதை அனுபவிச்சிருப்பீங்க? உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு இந்த அனுபவம் இருந்திருக்கும்? யோசிச்சு பாருங்களேன். நிறைய நேரங்களில் இருந்திருக்கும். அதெல்லாம் சொல்ல முடியாத சந்தோஷம். சிவபெருமான் அவ்வளோதான். அந்த வார்த்தைக்கு மாற்று வார்த்தை ஏதாச்சும் தேடுனா கிடைக்காது. சிவபெருமானா சிவபெருமான் தான், அதுக்கு மாற்று நான் எங்கே போய் தேடுறது, இணையான வார்த்தை எதுவுமே இல்லையே அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வந்துடும். அதுதான் அந்த உண்மையான பக்தி நமக்குள்ளே இருக்கும்ல, அது எப்போவுமே ஆழமாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ கேட்டுக்கொள்கின்றோம். நண்பர்களே, நமக்குள் இறைவனிடம் வேண்டுவதற்கு பலவாறு வேண்டுதல்கள் இருக்கும். ஆனால் நமது எந்த வேண்டுதலை இறைவனிடம் வைக்க வேண்டும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். நான் சொல்கிறேன்றதுக்காக இல்லை, நீங்கள் ஒரு நிமிஷம் உட்காந்து யோசிச்சு பாருங்கள். பெரும்பாலும் இந்த உலகம் அப்படிங்கிறதே ஒரு மாயை அப்படின்னு நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம்.
அதில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, எனது வாழ்க்கை நான் தீர்மானிப்பது, நான் செய்வதால் தான் இது நடக்கின்றது, என்னால் தான் இந்த காரியம் நடந்தது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை நமக்குள் ஏற்படுத்தி கொள்கின்றோம் அல்லவா? அது சரியானதா அப்படிங்கிற கேள்வியை முதல்ல உங்களுக்கு எழுப்ப வேண்டியது இருக்குது. ஏன்னா எல்லாருமே நம்ம நினச்சிக்கிறது என்னால் தான் நடக்கின்றது, நான் செய்ததன் விளைவாகத்தான் இது நடக்கின்றது அப்படிங்கிற மாதிரி சில அபத்தமான நினைவுகளை நமக்குள் வைத்துக்கொண்டு அதை இறுக பற்றி கொண்டு வாழ்க்கையை நகர்த்துவது அப்படிங்கிறது வேடிக்கை, வினோதமானது அப்படிங்கிறத முதல்ல நல்லா தெரிஞ்சுக்குங்க. எதுவும் உன்னால் ஆனது இல்லை அப்படிங்கிறது தான் இறைவன் நமக்கு உணர்த்துவது. அவர் நமக்கு எதுவும் சொல்லலை, அவர் நமக்கு உணர்த்துறார். எதுவுமே உன்னால் ஆவது கிடையாது, எல்லாமே நான் தான் அப்படிங்கும் போது எல்லாமே என்னால் தீர்மானிக்கப்பட்டது அப்படிங்கிறத தான் நமக்கு மேற்பட்ட அந்த சக்தியானது நமக்கு உணர்த்துகிறது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இறைவனிடம் என்ன கேட்க வேண்டும்? எனக்கு பொண்ணோ பொருளோ வேறு எதுவும் எனக்கு தேவையில்லை, உன்னை உணரக்கூடிய அந்த வாய்ப்பை எனக்கு கொடு, உன்னுடன் கலந்து விட வேண்டிய அந்த வாய்ப்பை கொடு அப்படிங்கிறத தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாயை அப்படிங்கிற விஷயத்தில் சிக்கிக்கிட்டு நம்ம ரொம்ப சின்ன பின்னமாக ஆகிட்டோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப உண்மை. ஒரு விஷயம், நம்மால் ஆவது எதுவும் உண்டா அப்படிங்கிற கேள்வி கேட்டால் நிறைய பேர் நான் எதையும் செய்வேன், என்னால் எதுவும் முடியும், கோடி ரூபாய் சம்பாதிக்க சொல்கிறீங்களா நான் சம்பாதிச்சிருவேன், இதை செய்ய சொல்கிறீங்களா ஏதாச்சும் ஒரு வேலையாக கண்டிப்பாக என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம கேட்கின்ற கேள்வி ஒன்றே ஒன்று தான், உங்களுக்கு மேற்பட்டு ஒருவர் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். சாதாரணமாக மனிதர்கள்லேயே நான் சொல்கிறது, இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு முதல் வருஷம் ஒருத்தங்க கிண்ண சாதனை பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்த வருடம் அது தகர்க்கப்படுகிறது. அப்போ உங்களோட அந்த சாதனை அப்படிங்கிறது எந்த இடத்துல போச்சு? அப்போ உங்களை மீறிய ஒரு ஆள் இருக்க செய்கின்றார், மனிதர்களிலே அந்த ஆளானவர் இருக்கின்றார் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அந்த சாதனையும் தகர்க்கப்பட்டு கொண்டே இருக்கும். அப்படி இருக்கையில் உங்களால் ஆவது என்பது யாது அப்படிங்கிற கேள்வியை இந்த இடத்துல எழுப்ப வேண்டியது இருக்கு. சரி, நான் சர்வ சக்தி பெற்றவன், என்னால் எதுவும் முடியும், நான் உலக பணக்காரனில் நம்பர் 1 இருக்கேன் அப்படின்னா உங்ககிட்ட கேள்வி கேட்கறது ஒரே கேள்வி தான், உன்னால் ஏற்படக்கூடிய இயற்கை பேரழிவுகளிலிருந்து மக்களை காக்க முடியுமா அப்படின்னா கட்டாயமாக நம்மளால் முடியாது அப்படிங்கிற கேள்வி வரும். அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் யாரால் தீர்மானிக்கப்பட்டது? உங்களது வாழ்க்கையானது யாரால் வடிவமைக்கப்பட்டது அப்படிங்கிறத கொஞ்சம் அமைதியாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா, சர்வம் சிவார்ப்பணம்ட்டு நம்ம எப்போவுமே இறைவனோட காலை பிடிச்சுப்போம். காரணம், இந்த உலகம் அப்படிங்கிறது, இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது ஒரு நல்ல அதிர்வால இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நல்லா உணர்ந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ அந்த உணர்வுகளை, அந்த அதிர்வுகளை நம்ம முதல்ல உள்வாங்கணும். என்ன நடக்குது இந்த இடத்துல அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் அமைதியாக முதல்ல உட்காந்து பழகணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். தேடல் அப்படிங்கிறது பல புத்தகத்தை படிக்கிறதோ அல்லது பல விதங்களில் தேடுவதோ இல்லை. அமைதியாக ஒரு இடத்துல 5 நிமிஷம் அமர்றீங்க, அப்போ என்ன ஓசை கேட்குது, உங்களுக்குள்ள என்ன மாற்றங்கள் நிகழுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போதே உங்களுக்குள் அந்த தேடுதல் ஆரம்பிக்கின்றது. இந்த பிரபஞ்சமே உங்களது உடலுக்குள் இருக்கின்றது அப்படிங்கிற ரகசியத்தை நம்ம தெரிஞ்சு கொள்ளும் பொழுதே நம்ம வாழ்க்கையில் எந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருது. அதே போல் உங்களுக்கு என்ன தீர்மானிக்கப்பட்டிருக்கிறதுங்கிறதும் உங்களுக்கு தெரிய வந்து விடுகிறது. இதுதான் வாழ்க்கையோட நோக்கம் அப்படிங்கிறது. வாழ்க்கையோட நோக்கம்னா எனக்கு இறைவன் இட்ட கட்டளையாது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்க முடியும். அதற்கு தேவையானது ஒரே ஒரு விஷயம், நீங்கள் அமைதியாக ஒரு இடத்துல அமர வேண்டியது. இயற்கையை காது கொடுத்து கேட்கணும். இயற்கையோட சப்தத்தை நீங்க கேட்கணும். இறைவன் உங்களுக்காக இடப்பட்ட அந்த கட்டளையை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அதற்கு அமைதியும் பொறுமையும் தேவை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்ப இந்த மாயைகளிலிருந்தெல்லாம் நான் விடுபட்டு காணல் நீர் போல் காணப்படுகின்ற இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது பொய் என தெரிந்து கொண்டு அப்போ உண்மை பொருள் யாது என தேடி அந்த உண்மை பொருளை சரணடைய வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள் வளர வேண்டும். அதற்காகத்தான் நம் பிரார்த்தனைகள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நல்லா தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. ஏன்னா நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது காணல் நீர் தான். நீங்கள் ஒன்று பிளான் பண்ணியிருப்பீங்க, அடுத்த வருஷம் இது நடக்கணும் அப்படின்ட்டு நம்ம பிளான் பண்ணியிருப்போம். இல்லை அடுத்த நாள் நான் காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் அப்படிங்கிறது. ஒன்று அதுக்கு முன்னாடி எந்திரிச்சிருவீங்க, இல்லை அதுக்கப்புறம் எந்திரிப்பீங்க. நீங்கள் நினைத்த அந்த நேரத்தில் உங்களால் எழுந்திருக்க முடியவில்லை அப்படின்னாலும் அது இறைவனால் எழுதப்பட்டதே அப்படிங்கிற அதை நல்ல ஞாபகத்தில் வச்சுக்குங்க. இந்த உலகம் அப்படிங்கிறது காணல் நீர் தோற்றம். அதை உண்மைன்னு நினச்சிக்கிட்டு நம்ம அதுக்குள்ள கோபம், தாபம், இன்பம், துன்பம், மயக்கம், காமம், குரோதம் இதெல்லாம் வளர்த்துக்கிட்டே போகிறோம். இதில் எல்லாம் நம்ம ஈடுபட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை சின்ன பின்னமாகி போகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே வேண்டாம்.
அதை காணல் நீர் என்று உணர்ந்து கொண்டு அந்த நீரானது அப்படியே செல்லட்டும் அப்படின்னு உங்களோட வேலை என்னவோ அதை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு இறைவனை சரணடைந்து விட வேண்டும் என்ற மனதுடன் பயணிக்கும் போது கட்டாயமாக இந்த வாழ்க்கையானது ரொம்ப ஆனந்தமயமாக இருக்கும். அதிலும் எந்த மாற்று கருத்தும் கொள்ள வேண்டாம். அப்போ இறைவனிடம் நீங்கள் சென்று கேட்கிறீர்கள் அப்படின்னா என்ன கேட்கணும்? இறைவா, உன்னை உணர்ந்து கொள்ளக்கூடிய, இந்த பிரபஞ்சத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய அந்த ஆற்றலை எனக்கு கொடு அப்படின்னு கேட்டுக்குங்க. அதற்கான வாய்ப்புகளை எனக்கு வழங்கு அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ இது எல்லாம் உங்களுக்கு வேணும்னா ஒரு நல்ல குருவாகப்பட்டவர் தேவை. குருவை தேடுங்கள். நான் மீண்டும் மீண்டும் அனைத்து பதிவுகளிலும் சொல்வது ஒன்றுதான், உங்களுக்கான குருவை தேடுங்கள். குரு உங்களுக்கு கிடைத்து விட்டால் கண்டிப்பாக வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பல குழப்பங்களுக்கான விடைகள் அவர்கள் மூலமாக கிடைக்கும். அதே போல் உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் பிறக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை நண்பர்களே. கொஞ்சம் ஆழமாக யோசிச்சு பாருங்கள். நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது காணல் நீர் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தீய குணங்கள் எல்லாம் மறைய ஆரம்பிக்கும். அந்த குணங்களும் நம்முடையது அல்ல அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும். இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாபெரும் சக்தியை நாம் உணர்ந்து கொள்ளும் போது, அவருடன் இரண்டரை கலந்து விடும்போது எல்லையற்ற இன்பம் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறது நம்மோட பெரியோர்கள் வாக்கு. அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் காட்டிய வழியில் நாம் பயணிக்க வேண்டும் அப்படிங்கிறத மறந்துவிட வேண்டாம். என்ன அப்படிப்பட்ட குழப்பம் அப்படின்னா, சில பேர்த்துக்கு உண்டு. இப்போ நான் தியானம் பண்ணேன், எனக்குள்ளே ஒரு ஒளியை பார்த்தாச்சு, அவ்வளோதான், நான் இறைவனை உணர்ந்து விட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணமானது திடீரென்று அனைவருக்குள்ளும் உதித்து விடுகிறது. அது உண்மையாலுமே அது சரியான பாதையில் தான் நாம் செல்கிறோமா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால தான் நம்ம இப்போ ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்ல இருக்கோம். இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது, இப்போ தியானத்தை ஆரம்பிக்கின்றோம் அல்லது யோகத்தை ஆரம்பிக்கின்றோம், ஏதோ ஒரு வழியில் இறை தேடலை ஆரம்பிக்கின்றோம். இறைவன் அப்படிங்கிறவர் இருக்கார் அப்படின்னு உறுதியாக நம்புறவங்களால மட்டும்தான் இந்த பாதையில் செல்ல முடியும். அதுலேயும் மாற்று கருத்து கிடையாது. அப்போ நம்ம சரியான தேடலில் இருக்கணும். ஒரு சிலருக்கு குரு நல்ல முறையில் வாய்க்கப் பெறுகின்றார். அவரின் வழிகாட்டுதலின்படி தொடர்ந்து செல்லும் பொழுது ஒரு குறிப்பிட்ட நிலையை அவர்களால் அடைய முடிகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இன்னும் சில பேருக்கு அந்த இறைவனே குருவாக இருந்து வழிகாட்டுகின்றார் அப்படிங்கிறதும் நிதர்சனமான உண்மை. யோக கலாச்சாரங்களில் இது உங்களுக்கு நல்ல தெரிஞ்ச விஷயம்தான். யோகத்தில் குரு இல்லாமல் தவறாக சில விஷயத்தை செஞ்சுட்டோம் அப்படின்னா உடலும் பாதிக்கப்படும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். பக்தி மார்க்கம்னு ஒன்று உண்டு. அது ரொம்ப சிறப்பாக குறிப்பிடப்படுகின்றது. இறைவன் மீது அலாதியான அன்பை வைப்பது அப்படின்னு சொல்கிறது. அப்போ அந்த அன்பை வச்சுட்டோம் அப்படின்னா தூய்மையான அன்பு, நம்ம சொல்கிற மாதிரி இல்லை நம்ம வீட்டில் இருக்க குழந்தைகள் மேலே வைத்திருக்கின்ற அன்பு, அதெல்லாம் இல்லை. அர்ப்பணிப்புடன் எதையும் எதிர்பாராமல் வைக்கின்ற அன்பு அப்படிங்கிறது தான் இறைவன் மீது வைக்கின்ற அன்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு பக்தி மார்க்கம் ரொம்ப தெளிவாக சொல்லும். இந்த மாதிரி பல வகைகளிலும் நாம் இறைவனை உணர முடியும், அவருடன் இரண்டரை கலக்க முடியுங்கிறது நிதர்சனமான உண்மை. இதில் எங்கேருந்து நமக்கு குழப்பம் வருகிறது அப்படின்னா, இப்போ நான் தியானம் செய்ய ஆரம்பிக்கின்றேன் அப்படிங்கும் போது நிறைய குருவெல்லாம் சொல்லுவாங்க, அவங்க தெளிவாக தான் சொல்லுவாங்க, நம்ம தான் தவறாக புரிஞ்சுக்கிறோம். இப்போ சில பேர் புருவத்தின் நடுவே பார் அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேர் ஹிருதயத்திடம் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லப்படும். ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம் சாதகமெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒளியானது தெரிகிறது அப்படின்னா அதுதான் நிறைவு அப்படின்னு நினச்சிக்கிறது சில பேர். சரிங்களா? ஒரு மாதம் 2 மாதம் செய்யும் போது முறையாக நீங்கள் செஞ்சாலும் ஒரு ஒளி அங்கே தென்படுகிறது அப்படிங்கும் போது இறைவனை நான் கண்டுவிட்டேன் அப்படின்னு நினச்சிக்கிறது ஒரு வகையான குழப்பம் என்றே நாம் சொல்லலாம். யோகத்திலும் கூட அப்படி இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் பக்தி மார்க்கத்திலையும் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகும்போது நம்ம உடலில் ஒரு சிலிர்ப்பு ஏற்படுறது அல்லது இனம் புரியாத ஒரு உணர்வு ஏற்படுறது, இறைவன் நம்முடனே இருப்பது போன்ற ஒரு உணர்வு ஏற்படுவது, இதெல்லாம் இயல்பான விஷயம். ஆனால் அதுதான் இறுதி கட்டம் என்று நினைத்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவை உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கிறது. ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நல்லா யோசிச்சு பாருங்கள், நம்ம இப்போ எந்த யுகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. உண்மையான பக்தி செலுத்துவது மட்டும்தான் இறைவனுடன் கலப்பதற்கான வழி, அல்லது குருவோடு துணையுடன் நம்ம யோகத்தில் ஈடுபடுவதும் அதற்கான வழிகளாக கூறப்பட்டாலும், நாம் இடையில் அடைகின்ற சில சஞ்சலம்னா இந்த இடத்துல நான் தவறாக குறிப்பிடலை. என்னன்னா, இப்போ மனதிற்குள் ஒரு ஒளி தென்படுகிறது அல்லது எனக்குள்ள ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு தெரிகிறது அப்படின்னா அதுதான் இறைத்தன்மையோட இறுதி அப்படின்னு நினைத்து கொள்ள வேண்டாம். அதைத்தான் நம்ம சொல்கிறோம். அதையும் தாண்டி அப்பாற்பட்ட நிலை இருக்கலாம் அல்லவா? அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஒரு நிலை அடைந்து விட்டாலும்
ஒரு நிலையை அடைந்து விட்டாலும், சில பேர் வந்துட்டு யோகம் செய்வதனாலோ அல்லது சில சித்துக்கள் கைவரப்பெறும், சில பேருக்கு எல்லாமே இல்லைன்னா கூட சில சித்துக்கள் கைவரப்பெறுது, இல்லை எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய சில ஆற்றல்கள் பெறுகிறது அப்படிங்கும் போது அதுதான் எல்லை, அவ்வளவுதான் இறையாற்றல் அப்படின்னு நினைச்சிடாதீங்க தயவு செஞ்சு. அது கிடையாது. அந்த அற்ப விஷயத்திற்காக ஆசைப்பட்டு அடுத்த நிலை என்று தேடாமல் அதோடு நின்று விட்டால் நம்மோட ஆன்மீக பயணம் அப்படிங்கிறது நிறைவு பெறாது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது பெரிய கோட்பாடு, நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. அது ஒரு சின்ன அணு, இந்த பிரபஞ்சம் தோன்றுவதற்கு காரணமாக இருந்த ஒரு சின்ன அணு சிதறி இத்தனை விஷயங்களாக பரவி காணப்படுது. பஞ்சபூதங்களை இயக்கி நின்று இவ்வளவு பெரிய விஷயமாக இருக்கின்றது. அது சின்ன அணுவாக இருக்கலாம், ஆனால் முதல் அணு படைப்புத்தன்மை கொண்ட அணு, அழிக்கின்ற ஆற்றலை உடைய அணு, காக்கின்ற ஆற்றலை உடைய அணு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அப்போ அவ்வளவு எளிதான விஷயமா? சில சித்தர்கள்லாம் பார்த்தீங்களா, யுக கணக்கில் வந்துட்டு தவம் இருந்திருப்பாங்க, யோகங்கள் செஞ்சுருப்பாங்க, ஞானிகளும் சரி எல்லாரும் சரி யுகங்கள் கணக்கில். அப்போ எல்லாம் நல்ல திடகாத்திரமாக வாழ்ந்தாங்க. இறைவனை உணர வேண்டும் என்று தொடர்ந்து தவம் யோகம் இந்த மாதிரி செஞ்சுட்டு அவங்களுமே பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கால அளவிற்கு பின்னர் உணர்ந்து கொண்டு அதிலிருந்து நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டு வாய்மூடி மௌனியாகிவிட்டார்கள். யாருக்கு தேவையோ அவங்களுக்கு மட்டும்தான் உபதேசம் பண்ணாங்க. ஏன்னா அவங்க பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிருவாங்க, இதை நல்ல வழியில் தான் செயல்படுத்தணும், இது சரியான நபர்களுக்குத்தான் போய் சேர வேண்டும்னு. எல்லாத்துக்குமெல்லாம் அன்றைக்கி உபதேசம் செய்தது கிடையாது. உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். இன்றைக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிறந்த குரு தன்னை குரு என்று வெளியே சொல்லிக் கொள்வதில்லை, நாமத்தான் தேடி செல்ல வேண்டியது இருக்கும். ஏன்னா அவர்கள் மௌனிகளாக இருப்பார்கள். தன்னை தேடி வருபவர்களில் உத்தமமானவர்கள் உன்னதமானவர்கள் யார் என்று அவர்கள் பார்க்கும் பொழுதே கண்டறிந்து இவர்களுக்கு என்ன சொல்ல வேண்டும் என்ன சொல்லக்கூடாது வரையிலும் அவர்கள் ரொம்ப தெளிவாகத்தான் இருப்பார்கள். ஒவ்வொரு படிநிலைகளாக உங்களை கடந்து செல்ல உதவுவார்கள் குருமார்கள். இல்லை இறையாற்றலுடன் நாம் மேலே ஏறுகின்றோம் அப்படிங்கும் போதும் அது ஒரு சில படிநிலைகளுக்கு கொண்டு செல்லும், இல்லை என்றெல்லாம் இல்லை. இயற்கையாக கிடைக்கின்ற அந்த அதிர்வுகளை உணரக்கூடிய தன்மை இருந்தால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு செல்ல முடியும். அந்த குறிப்பிட்ட அளவுக்கு போன பின்பு இதுதான் எல்லை என்று நினைத்து விடுவது தவறு. அதை தாண்டிய விடயங்கள் நிறைய இருக்கும், அதை நாம் நம்ப வேண்டும், அதை தொடர்ந்து நாம் பயணிக்க வேண்டும். ஆன்மீகத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான் பொறுமை. இதுதான் முடிவென்று எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது இருக்கிறது. ஒரு விஷயத்தை நாம் இதுதான் இறுதி என்று சொல்லிவிட்டால் நமக்கு போதுமான அறிவு இன்னும் கிட்டவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா அறிவு ஸ்வரூபம் இறைவன், அவருக்கு எல்லையே கிடையாது. அப்போ உண்மையான அந்த ஆற்றலை உணர வேண்டும், அவருடன் இரண்டரை கலந்து விட வேண்டும். அப்படிங்கும் போது அனுபவம் வாய்ந்த ஒருவரால் மட்டுமே வழிகாட்ட முடியும். சித்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க, சூட்சமாக உணர்த்தக்கூடியவங்க. அல்லது அந்த இரையாற்றலை நமக்கு சில நேரத்தில் உணர்த்தும். இல்லை குருவோட வழிகாட்டுதலின்படி தான் நாம் தெரிந்து கொள்ள முடியும் நம்ம போனது சரியான பாதையா அப்படின்ட்டு. அதனால தான் நம்ம சொல்கிறது, எந்த படிநிலைகளாக இருந்தாலும் நாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், ஒரு எல்லை போகுது, நான் ஒரு அமானுஷத்தை உணர்கிறேன், ஒரு அதிசயத்தை உணர்கிறேன், ஒரு விஷயத்தை நான் தெளிந்த மாதிரி நினைக்கிறேன் அப்படிங்கும்போது அது ஒரு படிநிலையாக இருக்க வேண்டும் என்ற அந்த நினைவு தான் நம் மனதில் இருக்க வேண்டுமே தவிர அதுதான் என்னுடைய முடிவு நிலை அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதையும் தாண்டி பேரதிசயங்கள் இருக்கும், அதை தேடி போக வேண்டியது தான் ஆன்மீகத்தில் இருப்பவர்களின் முதன்மையான கடமை அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ இந்த பதிவை ஒரு தடவை கேட்டதுக்கு இன்னொரு 2 தடவை கேட்டு பாருங்கள். சில சூட்சமங்களும் சேர்ந்து இருக்கத்தான் செய்யும். இறைவன் உணர்த்தியதை வார்த்தைகளால் சொல்லிவிட்டால் மட்டும் அதில் இருக்கின்ற பொருள் அனைவருக்கும் புரிந்துவிடும் என்று கிடையாது. மீண்டும் மீண்டும் கேட்கும் பொழுது இதிலிருந்து உங்களுக்கு ஒன்று புரியும். உங்களுக்கு என்ன புரிந்ததோ அதை வைத்து அடுத்த நடையை எடுத்து வையுங்கள். கண்டிப்பாக இறைவனை நோக்கி நகரக்கூடிய உங்களோட அந்த பயணத்தில் இது ஒரு படிக்கல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதான் என்னோட வேண்டுதல். எல்லாமல் அந்த ஈசனை வேண்டிக் கொள்ளலாம். அனைவருக்கும் நன்மை கிட்டட்டும். அனைவர் மனதிலும் ஆன்மீகம் அப்படிங்கிறது தலை தோங்குது அப்படின்னா தூய்மையானது அந்த மனதில் பிறக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்படி தூய்மை பிறக்கின்ற இடத்துல கடவுள் குடியிருப்பார், அவ்வளோதான், ரொம்ப சொல்லப்போனால். அதனால்
தேடுங்கள், எதற்குமே முடிவில்லை. அடுத்தடுத்த நிலைகளை உணர்ந்து கொண்டு சென்று கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய குறிக்கோள், நம்மளுடைய ஆவா என்னவென்றால், எந்த பிறப்பும் இல்லாமல் பிறப்பறுக்கக்கூடிய அந்த அநேகன் நம் பிறப்பை அறுத்து அவருடைய பாதமலரில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்பது தானே தவிர, மீண்டும் மீண்டும் இந்த அல்லல் படுகின்ற பிறவியை எடுத்து நாம் துன்பப்படக்கூடாது அப்படிங்கிறது தானே தவிர வேறேதும் இல்லை நண்பர்களே. எந்த நேரமும் சொல்வோம் ஓம் நம சிவாய என்று, மனதினுள்ளே சொல்லுவோம் சிவாய நம என்று. எல்லா பிறப்புகளிலும் என்னென்ன இன்னல் பட்டோமோ அது எல்லாம் தீர்ந்துவிட ஈசன் அருள் வேண்டும். அவர் நினைத்தால் அது முடியும். அவர் நினைக்கும் பட்சத்தில் நாம் அனைத்தையும் அடைய முடியும் என்றால் நாம் அவரையே நினைத்திருக்க வேண்டும் என்பதுதான் இதன் தாற்பயம். வேறேதும் நீங்கள் செய்ய வேண்டாம். எண்ணம், சிந்தை, செயல் எல்லாவற்றிலும் இறைவன் குடியிருக்க வேண்டும். பேசுகின்ற வார்த்தையிலும் சிவநாமம் இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கும்போது நாம் செயல், சிந்தை எல்லாவற்றிலும் சிவம் வெளிப்படும், அன்பு வெளிப்படும். அப்படி இருக்கும்போது இயல்பாகவே இறைவன் உங்கள் மீது கருணை பார்வையை காட்டுவர். எல்லா வழிகளையும் திறந்து விடுவார். அதில் உங்களுக்கான சரியான பாதையும் காட்டுவார். அவர் நினைத்தால் எது முடியாமல் இருக்கப் போகின்றது? எல்லாமே நல்லபடியாக முடியும். அடுத்த படிநிலையை நோக்கி செல்லுங்கள் அப்படிங்கிறதுக்கான பதிவு தான் நண்பர்களே இது. யோசிச்சு பாருங்க. கண்டிப்பாக இது உங்கள் வாழ்க்கையில் சின்ன தாக்கத்தைனாச்சு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு பணிவான வேண்டுகோள். நன்றி, வணக்கம். நம்ம சேனலோட முந்தைய பதிவுகளை பார்க்குறதுக்கு கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கோம். போய் பார்த்து மகிழுங்கள்.